முதல் அறிவிக்கை இசைமதிவாணன். இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசால் அவசர கதியில் கொண்டு வரப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நாம் தமிழர் கட்சி மிக கடுமையாக எதிர்க்கிறது. எந்த திட்டமிடலும் தொலைநோக்கும் இல்லாது முழுக்க தங்களது வாக்கரசியல் கணக்குகளுக்காக குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டு ஏறக்குறைய 1 கோடி வாக்காளர்களின் வாக்குரிமையை பறித்திருப்பது என்பது ஏற்கவே முடியாத சனநாயக படுகொலையாகும். இத்தோடு பீகாரை சார்ந்த வாக்காளர்களை தமிழ்நாட்டில் இணைக்கிற ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசின் முயற்சியானது தமிழர் தாயகத்தை கலப்பின தாயகமாக மாற்றி ஆக்கிரமிக்க முனையும் மாபெரும் சூழ்ச்சியாகும். அதனை நாம் தமிழர் கட்சி இந்த பொதுக்குழுவின் வாயிலாக மிக கடுமையாக எதிர்க்கிறது. அறிவிக்கை ஃபாத்திமா ஃபர்ஹானா. அண்மை காலமாக வேலைவாய்ப்பு தேடி தமிழ்நாட்டிற்கு வரும் வட மாநிலத்தவரின் எண்ணிக்கை பல லட்சக்கணக்கில் அதிகரித்து வருகிறது. சென்னை, திருச்சி, மதுரை போன்ற பெருநகரங்களில் அதிகரிக்க தொடங்கிய வடமாநிலத்தவர் ஆதிக்கம் தற்போது தமிழ்நாட்டின் 2ஆம் நிலை நகரங்களிலும் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. இதனால் மண்ணின் மைந்தர்களான தமிழர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதோடு பொருளாதாரமும் பெருமளவு பறிபோகிறது. மேலும் அவ்வாறு வேலைக்கு வரும் வடமாநிலத்தவர்கள் அடுத்த சில மாதங்களிலேயே குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, இருப்பிடச் சான்று உள்ளிட்டவை பெற்று நிரந்தரமாக தமிழ்நாட்டில் குடியேறும் நிகழ்வும் அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்து ஏதிலிகளாக மாறும் நிலமாக தமிழ்நாடு மெல்ல மெல்ல மாறி வருகிறது. அது மட்டுமின்றி கொலை, கொள்ளை, போதைப் பொருள் கடத்தல், பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட கொடுங்குற்றச் செயல்களில் வடமாநிலத்தவர்கள் ஈடுபடுவதும் கும்பல் மனப்பான்மையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தும் நிகழ்வுகளும் அதிகரித்து வருகின்றன. ஆகவே தமிழ்நாட்டிற்குள் பணிக்கு வரும் வடமாநிலத்தவரின் எண்ணிக்கை, பணிபுரியும் நிறுவனம், காலம், தங்குமிடம், அவர்களின் சொந்த முகவரி ஆகியவற்றை பதிவு செய்யும் வகையில் உடனடியாக உள்நுழைவு அனுமதி சீட்டு இன்னர்லைன் பெர்மிட் முறையை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டுமென இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. 3வது அறிவிக்கை மருத்துவர் அபிநயா பொண்டிவழவன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிலமற்ற உரிமை மறுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களின் மீட்சிக்கு வழங்கப்பட்ட 12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் மொத்தமும் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டும் ஆக்கிரமிக்கப்பட்டும் உள்ளன. தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்ட இருபெரும் திராவிட கட்சிகளும் அதனை மீட்டெடுப்பது குறித்து எவ்வித அக்கறையுமற்று இருக்கின்றன. நாம் தமிழர் கட்சி மலர்கின்ற போது பஞ்சமர் நிலம் மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு என்ற கொள்கை முழக்கத்துடன் பஞ்சமர் நிலங்கள் யாவற்றையும் கண்டறிந்து மீட்டெடுத்து அந்நிலங்களுக்குரிய ஆதி தொல்குடி மக்களுக்கு வழங்குவோம் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி பேரறிவிப்பு செய்கிறது. 4வது அறிவிக்கை மருத்துவர் கார்த்திகேயன். தமிழ் தேசிய இனத்தின் ஆதி தொல்குடி மக்களுள் ஒன்றான தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் நெடுநாள் கோரிக்கையான தனி இடப்பங்கீட்டோடு கூடிய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முழுமையாக ஆதரிப்பதோடு அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒன்றிய அரசை இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. 5வது அறிவிக்கை கார்த்திகை செல்வன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு எனும் பெயர் அழிக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டும் எழுதப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது. கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் தங்கள் மாநில பெயரை பெருமையோடு பேருந்துகளில் எழுதியிருக்க திமுக அரசுக்கு மட்டும் தமிழ்நாடு என்ற பெயர் அவமானமாக இருப்பது ஏன்? முன்னாள் முதல்வர் கருணாநிதி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இருந்து சேர, சோழ, பாண்டியர் பெயர்களை நீக்கி தமிழின அடையாளங்களை அழித்தார்.
தற்போது அவருடைய மகன் முதல்வர் ஸ்டாலின் தனது ஆட்சியில் பேருந்துகளில் இருந்து தமிழ்நாடு எனும் பெயரை நீக்குகிறார். இதனை கண்டித்து தமிழ்நாடெங்கிலும் நாம் தமிழர் கட்சி போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. தாத்தா பெருந்தலைவர் காமராஜர், தாத்தா காயிதே மில்லத் அவர்களின் பெயர்களில் இருந்த பேருந்து நிலையங்களின் பெயர்களை மாற்றி கருணாநிதியின் பெயரை சூட்டும் முயற்சியையும் நாம் தமிழர் கட்சி முறியடித்தது. ஏற்காடு மலையில் தகடூர் அதியமான் நெடுமான் அஞ்சி பெயரை மாற்றி தந்தை பெரியார் கொண்டை ஊசி வளைவு என்று எழுதப்பட்டதை அழித்து மீண்டும் மன்னர் அதியமான் பெயரை நாம் தமிழர் கட்சி சூட்டியது. மீண்டும் அதை அழித்து ஈவேராவின் பெயரை எழுதியுள்ளனர் திராவிட இயக்கத்தினர். இவ்வடையாள அழிப்புகள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சி அரசால் துடை தெரியப்படும். ஆகவே இது போன்ற தமிழர் அடையாள அழிப்பு வேலைகளை நிறுத்தி திமுக அரசு உடனடியாக மீண்டும் பழையபடி தமிழ்நாடு அரசு பேருந்துகள் அனைத்திலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று முழுமையாக எழுதிட வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. அறிவிக்கை 6 மகாலட்சுமி. சமூக நீதிக்கும் சம வாய்ப்பிற்கும் எதிரான நீட் தகுதி தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்து நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு தர இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என கோருவதோடு தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. 7 அபுபக்கர். சிங்கள இனவாத அரசும் இந்திய பேரரசும் உலக வல்லாதிக்கங்களின் துணையோடு தமிழீழ நிலத்தில் நிகழ்த்திய திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை முடிவுற்று 15 ஆண்டுகளை கடந்தும் தமிழர்களுக்கு இன்னும் எவ்வித நீதியும் தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை. தமிழின படுகொலையை முன்னின்று நடத்திய மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, பசீல் ராஜபக்சே உள்ளிட்ட சிங்கள ஆளும் வர்க்கம் இன்றளவும் விசாரணைக்கு கூட உட்படுத்தப்படவில்லை. உலகம் முழுதும் வாழும் தமிழர்கள் தம்மின படுகொலைக்கு நீதி கேட்கிறார்கள். பன்னாட்டு சமூகத்திடம் இப்போது வரை முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆயுத போராட்டத்தை கைவிட்டு அரசியல் தீர்வுக்கு வர வேண்டும் என்று கூறிய உலக நாடுகளும் சமாதானத்தை வலியுறுத்திய ஐநா உள்ளிட்ட பன்னாட்டு அமைப்புகளும் இன்று அமைதி காப்பது மிக கொடுமையானது. 8 கோடி தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழக சட்டமன்றத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு இலங்கை மீது பொருளாதார தடையும் பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணையும் கோரி தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதுவே தமிழ்நாடு மட்டுமல்லாது உலகெங்கும் வேர்பரப்பி வாழும் தமிழர்களின் ஒட்டுமொத்த குரலாகும். அதற்கு மதிப்பளித்து இலங்கை மீது ஒரு தடையீடற்ற பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை அமைக்கவும் சிங்களர்களோடு இணைந்து வாழ்வது இனி சாத்தியமே இல்லை என்கிற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற தமிழர்களுக்கு தனித்தமிழீழமே நிரந்தர தீர்வு என்பதால் தனி நாடு அமைக்க ஈழத்திலும் புலம்பெயர்ந்தும் வாழும் தமிழர்களிடம் பொது வாக்கெடுப்பை நடத்தவும் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தம் தர வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது.